இந்திய கிரிக்கெட் அணியில் ஹர்ஷித் ராணா தேர்வு செய்யப்பட்டுள்ளதை சுற்றி சமீபத்தில் பெரும் விவாதம் உருவாகியுள்ளது. அவரது தேர்வு குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சிலர் அவரது திறமையை பாராட்டினாலும் மற்றவர்கள் இந்த முடிவை விமர்சித்து வருகின்றனர். முன்னணி முன்னாள் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த விவாதத்தில் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த விவாதம் இந்திய அணியில் புதிய வீரர்களை தேர்வு செய்வதில் ஏற்படும் சவால்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துகிறது. ஹர்ஷித் ராணா 23 வயதான பாசர் இந்திய கிரிக்கெட் அணியில் அண்மையில் இடம் பெற்றுள்ளார். அவர் தனது திறமையை IPL 2024 தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி நிரூபித்தார். 11 போட்டிகளில் 19 விக்கெட்டுகளை பெற்றார். இந்த சிறப்பான செயல்பாடுகள் அவருக்கு தேசிய அளவில் கவனம் கிடைக்க காரணமாக அமைந்தன. IPLல் காட்டிய நம்பிக்கையுடன் இந்திய ODI மற்றும் T20I அணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவரது தேர்வு இந்திய அணியில் புதிய திறன்களுக்கு வாய்ப்பு வழங்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். இந்த நிலையில் அவரது தேர்வு குறித்து சில விவாதங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. இருப்பினும் ஹர்ஷித் தனது திறமையால் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளார். இந்திய அணியில் ஹர்ஷித் ராணாவின் தேர்வு குறித்து முன்னாள் தேர்வாளர் கிரீஸ் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக ராணா தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவரது தேர்வு நியாயமானதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த விமர்சனங்கள் தேர்வில் பாரபட்சம் இருக்கிறதா என்ற சந்தேகங்களை உருவாக்கியுள்ளன. ராணாவின் அணியில் சேர்க்கை அவரது IPL செயல்திறனை அடிப்படையாக கொண்டதா அல்லது தனிப்பட்ட உறவுகள் காரணமாகவா என்பது விவாதமாகியுள்ளது. இதுபோன்ற விமர்சனங்கள் இந்திய கிரிக்கெட் அணியில் திறமையை விட பரிச்சயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. ஆனால் தேர்வாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தங்கள் முடிவுகளை விளக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே உள்ளது. கௌதம் கம்பீர் சமீபத்திய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கையில் விமர்சகர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் சமூக ஊடகங்களில் மற்றும் ஆன்லைன் தளங்களில் பார்வையாளர்களை ஈர்க்கும் நோக்கில் எதிர்மறை கருத்துக்களை பரப்புவது தவறானது என்று தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் தேர்வு மற்றும் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்யும்போது அது கட்டுப்பாடுடன் உண்மையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். கம்பீர் YouTube பார்வைகளுக்காக மட்டும் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரித்தார். இதன் மூலம் இந்திய கிரிக்கெட்டில் ஆரோக்கியமான விவாதம் மற்றும் நேர்மையான விமர்சனத்திற்கான அவசியத்தை அவர் வலியுறுத்துகிறார். ரவிச்சந்திரன் அஸ்வின் கௌதம் கம்பீரின் நிலைப்பாட்டை ஆதரித்து விமர்சனங்கள் நியாயமான முறையில் விளையாட்டு செயல்திறனை மட்டுமே மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவர் வீரர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை குறிவைத்து விமர்சிக்க கூடாது எனவும் இது அவர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கிறார். அஸ்வின் விமர்சனங்கள் விளையாட்டின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவை எல்லையை மீறக்கூடாது என்று கூறுகிறார். இளம் வீரர்கள் மீது நேரிடும் அழுத்தங்களை உணர்ந்து ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் நினைவூட்டுகிறார். விளையாட்டின் மேன்மையை பாதுகாக்க நியாயமான விமர்சனங்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இளம் வீரர்கள் மீது பொதுமக்கள் விமர்சனங்கள் மற்றும் ட்ரோலிங் ஏற்படுத்தும் உணர்ச்சி பாதிப்புகள் மிக தீவிரமானவை. ஹர்ஷித் ராணா போன்ற வீரர்கள் தேசிய அணியில் தேர்வாகும் போது அவர்களை இந்த சுற்றியுள்ள எதிர்மறை விமர்சனங்கள் அவர்களின் மனநலனில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வகை விமர்சனங்கள் திறமையை பற்றிய விமர்சனமாக இருந்தாலும் அது தனிப்பட்ட தாக்குதலாக மாறும்போது வீரர்களும் அவர்களின் குடும்பமும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். விளையாட்டுத் துறையில் மனநலம் முக்கியமான ஒன்று என்பதால் விமர்சனங்கள் நியாயமானதாகவும் விளையாட்டு செயல்திறனை மட்டுமே மையமாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும். எதிர்மறை கருத்துக்கள் மற்றும் சமூக ஊடக ட்ரோலிங் இளம் வீரர்களின் நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடும். எனவே ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் பொறுப்புடன் செயல்படுவது அவசியம். இந்த விவாதத்தின் மூலம் விளையாட்டில் விமர்சனங்கள் அவசியமானவை என்றாலும் அவை கட்டுமானமான முறையில் இருக்க வேண்டும் என்பதை காணலாம். வீரர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை குறிவைக்கும் விமர்சனங்கள் அவர்களது மனநிலையையும் விளையாட்டு உற்சாகத்தையும் பாதிக்கக்கூடும். விளையாட்டின் உண்மையான ஆன்மாவை பாதுகாக்க நாம் திறமையை மதித்து நேர்மையான விமர்சனங்களை மட்டுமே முன்வைக்க வேண்டும். எதிர்மறை கருத்துக்களை பரப்புவதற்கு பதிலாக
வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் பேசுவது அனைவருக்கும் நல்லது. இவ்வாறு செயல்பட்டால் இந்திய கிரிக்கெட் மேலும் உயர்வடையும் என்பது உறுதி.